பாஜக வந்து குலக்கல்வி முறையை அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து அப்பா என்ன செய்யறாரோ அதுவே பிள்ளைகளுக்கு வரும். அதற்கான பண உதவியும் அதற்கான நிதி உதவியும் பாஜக எடுக்குது. இப்போ நீங்க மாடு மேய்க்கலாம்னு சொல்லும்போது யாரெல்லாம் வருவா? மாடு மேய்க்கலான்றது நீங்க என்னமோ அந்த ஆயர்குல பெருமக்கள் தான் மேய்க்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க சார். நீங்க இப்போ கால் பண்றீங்க அரசு வேலைன்றீங்க. அந்த வேலைக்கான ஆட்கள் யார் வருவாங்க? நீங்க சரி, நான் அப்படின்னா கோழியும் ஆடும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்க கொடுத்தார்கள் நீங்க சொல்லுங்க. எதிர்க்க கொடுத்தார்கள் சொல்லுங்க. நீங்க அது கொடுத்தது நோக்கம் இப்ப யாருன்னா எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க விடுறதுக்காகவா இல்ல கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக? சார், அந்த ஆடு மாடு வாங்கி செஞ்ச விவசாயி தன்னுடைய மகனை இன்னும் 2 ஆடு மாடு வாங்கி கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி மேய்க்கணும்னு நினைப்பாரா? இல்ல அந்த வாங்கின விவசாயி படிச்சு எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடுறான்ற மாதிரி நினைப்பாரா? படிச்சு பெரிய ஆள் ஆவறதுக்கும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். எத்தனை பிள்ளைங்க வெளிநாட்டுல படிச்சுட்டு இன்னைக்கு வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டுல விவசாயம் பார்க்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கோச்சுக்காதீங்க. உங்களுடைய உறவினரோ, இன்னும் வெளிப்படையா சொல்றேன், உங்களுடைய மகனோ மகளோ சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த திட்டத்துல சேர்ப்புது அந்த ஆடு மாடுகள் மேய்ப்பு அந்த வேலையை செய்வதற்கான முகாந்திரம் இருக்கா சார்? எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய அளவுல பண்ண முடியும்னா உறுதியா சேர்ப்பேன். அதுல ஒரு சிக்கலும் இல்லை.